எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அடி வாங்கினதுக்கு அப்புறம் நண்பர்களே ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி என்பது நடந்திருக்கு. அதாவது அமெரிக்க மார்க்கெட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு மிக முக்கியமான காரணம் யூஎஸ் ஃபெட்னுடைய சேர்மேன் ஓகே இந்த வருஷத்துல மறுபடி கொஞ்சம் ரேட் கட் இருக்கும், அது மேபி செப்டம்பர் மாசமே வந்துருமோ அப்படின்னு மார்க்கெட்ல இப்ப எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஒரு 0.25% குறைப்பாங்களா அப்படின்ற ஒரு காரணத்தினால திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ள இப்ப பாசிட்டிவ் வைப் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே, இங்கதான் நீங்க ஒரு மிக முக்கியமான பிரேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். நம்ம மார்க்கெட் ஆகட்டும், ஏசியாவில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு சிறிய அளவிலான மார்க்கெட் தான். அமெரிக்கா மாதிரி மிகப்பெரியது அப்படின்ற சொல்ல முடியாது, சைனாவை தவிர்த்து, மேபி ஜப்பானை தவிர்த்து. ஸோ இப்போ என்ன நடந்தது? நீங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டே இல்லை, இது ஒரு கும்பா மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவினுடைய மார்க்கெட் 5 வருடத்தில் இல்லாத ஒரு வீழ்ச்சி என்பது 2024 விழுந்தது. அப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது இன்பமோ இன்பம், இன்பத்தில் இன்பம், பெரிய இன்பம் என்பது நம்ம இருக்கிறதே வாழ்நாள் உச்சியில் இருந்தோம். அப்போ ஒரு குரூப் என்னன்ட்டாங்க, செல் இந்தியா பை சைனா அப்படின்னு ஒரு குரூப் கிளப்பி விட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் சைனாவும் அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் மூலியமாக நிறைய பணத்தை புழக்கத்தில் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து நம்ம பார்க்கும்போது 5 வருஷத்தினுடைய லோ, அதாவது 2021 என்ன ஹைட் இருந்தானோ அந்த ஹைட்டை வெறும் 6 மாசத்துல பிடிச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்டிங் சேர சேர பெண்டிங் 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 ஒரு வருஷத்துக்கு ரிஸ்க் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்ல இண்டெக்ஸ் ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு 15% சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஒரு அசம்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது சம்பாரிச்சு கொடுக்காம பெண்டிங் பெண்டிங்னு மைனஸ்லயே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் விட்டதன் ஒரு 4-5 வருஷம் சேர்த்து வச்சு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது கூட ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. அதனாலதான் லாங் டேர்ம்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் தோக்கிறது இல்லை. ஸோ அப்போ இந்த எஸ்எஸ்சி அந்த சைனாவினுடைய இண்டெக்ஸ் என்பது கடந்த ஒரு வருஷத்தில் 40% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அந்த சைனாவை சேர்ந்த சைனாவை அடிப்படையாக கொண்ட அந்த ஹாங்செங் இண்டெக்ஸ், ஹாங்காங்கினுடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த வருஷத்தில் 30%, 40%ன்னு அவனும் ஒரு வருஷத்தில் அசால்ட்டாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஏன் நடந்தது? அமெரிக்கா வித்துக்கு இந்த இந்தியா வித்துவிட்டு போய் சைனாவில் முதலீடு பண்ணுங்கன்னு பெரிய பெரிய அனலிஸ்ட்டுக பேசினதுனால நடந்தது. ஸோ இப்போ இந்த யூஎஸ் ஃபெட்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியான வட்டிக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் என்பது வரும் பொழுது சரி போய் இந்தியா வேணாலும் வாங்கிங்க, இப்போ சைனாலாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடந்த 5 வருஷத்தினுடைய ஹை பக்கத்தில் வந்துடுச்சு. இனி மறுபடியும் இன்னொரு புல் ரேலி இருக்குமான்னு தெரில, இங்கே வித்துட்டு அங்கே போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இங்கே ஒரு வருஷமா கீழே கரடியில் கட்டி பிடிச்சி ஒரு 10 பைசாக்கு வருமானம் இல்லாமல் 140 பாயிண்ட், அதாவது 0.5 நோ ரிட்டர்ன் வச்சுங்களேன். லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கடந்த ஒரு வருஷத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம போய் இந்தியா வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா கோடி புண்ணியம். இந்த சமயத்தில் தான் முக்கியமான ஒரு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் கரண்ட்டை பிடிங்கி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நடு வீட்டில் இருட்டில் உட்காந்து வச்சுட்டு நீ என்ன நடக்கும்னே தெரியலையேப்பா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண வைக்கிற மாதிரி இந்த 2 நல்ல விஷயத்தையும் கெடுத்து விடுற மாதிரி ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ட்ரம்ப் அவர்கள். ஸோ ஆகஸ்ட் 27 இவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. பொதுவாக மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆள் தான். இப்போ கூட சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்க்குற வரைக்கும் பார்ப்போம், இந்த ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை நிறுத்தலைன்னா போங்கடா நீங்களும் உங்கள் சண்டைகளும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிமேல் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் டாரிஃப்ஸை அப்படியே டபுள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்தியா மேலே ஏற்கனவே 25% ஆகஸ்ட் 27 இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அதை மறுபடியும் 50% போட்டு ஆக மொத்தம் நம்மளுக்கு 100% டேக்ஸ்னு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அல்லது சரி இவங்களே என்னமோ சண்டை போட்டு என்னத்தையோ பண்ணி தொலைங்கடான்னு சொல்லிட்டு பாவம் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு 25% டேரிஃபை தூக்கி விட்டாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவினுடைய சேர்மேன் அவர்களும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் பிக்சருக்குள்ளே வரல. அது யாருங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சியை
இந்த நியூஸுகளை வச்சுட்டு ஒருவேளை ட்ரம்ப் அந்த 25% திருப்பி வாங்கிட்டாருன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் டபுள் பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த ரேட்டிங் அனலிஸ்ட்டுக்கே செல் சைனா பை இந்தியா அப்படின்ட்டாங்கன்னா ஆனந்தமாக தான் இருக்கும். இங்கே தாங்க இன்னொரு விஷயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ இவன் 25% டேரிஃப் வந்து ஆகஸ்ட் 27 வருதுன்னா நம்ம ஏன் அங்கிருந்து வரக்கூடிய இம்போர்ட்டுகளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தா நாங்களும் மேலே 25% போடுறேன்யா அப்படின்னு ஏன் நம்ம போடக்கூடாது? எத்தனை நாளைக்கு தான் அவன் சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம பதிலுக்கு பதில் இன்னொரு 25% போட்டா இப்போ என்ன? இப்போ அவன் எப்படியும் இந்தியாவை கார்னர் பண்ணணும்னு சுத்திக்கிட்டு திரியிறான். அப்ப பதிலுக்கு பதில் போட்டு போக வேண்டியது தானே? என்ன கேட்டால் அப்படி பதிலுக்கு பதில் 25% அவனுடைய பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வரி விதிப்பு அதிகம் பண்ணோம்னா உண்மையிலேயே இந்தியாவில் நம்ம ஒரு கெத்து தான் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணிவிடுவோம். அதாவது பெரியவங்களாம் சில நேரங்களில் சொல்லுவாங்க, உனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு வளர்த்துனதுக்கு எவ்வளவு முடியுமோ நீ அவ்வளவு செஞ்சுட்ட, போய் கூப்பில் உட்காரு அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி ரெஜிக் அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ்னுடைய மாற்றங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா எந்த செக்டரை ஆட் பண்ணணும், எந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வெளியெடுக்கணும் அப்படின்றது பண்ணுவாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதுங்க அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்இன் பேங்க் ஷேர் அதை தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு இந்த ஒரு வருஷத்தில் 45% இறங்கி பல பேர்த்துக்கு கும்பா குட்டிகளை பரிசாக கொடுத்த இந்த இண்டஸ்இன் பேங்க் ஷேர் ப்ரைஸ் வந்து வெளியிருங்கன்னு சொல்லிட்டு இண்டிகோ அதாவது விமானத்துறையில் வந்து நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய இந்த இண்டிகோ உள்ள எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்க்கும்போது அது டைவர்சிஃபைடு செக்டர்ஸை மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு சோகம்னா இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் சமீபத்தில் கீழே விழுந்த பிறகு ஓரளவுக்கு நல்லா ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி தான் வந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்னொரு டாப் லீடர் ஆட்டோத்துறை பங்கு இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய 6 மாதம் மாற்றங்களில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஹெல்த் அப்படின்ற பங்கும் இண்டிகோ அப்படின்ற பங்கும் உள்ள வருது. இண்டஸ்இன் பேங்க்கும் ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கும் வெளிப்போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல லாபம் கொடுக்குற ஷேர்களை மட்டும் அது சாத்தியமில்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு கரிசோரை சாப்பிட்டு சந்தோஷமாக யோசிச்சு பார்ப்போமே, ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய பங்குகள் கடைசிக்கு கீழே இந்த பங்குகள்லாம் பெருசாக உழுகாது அப்படின்ற மாதிரி ஷேருகளை மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் வச்சா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் கண்ணை மூடிட்டு போய் ஏதாவது ஒரு ஷேரை வாங்கினா கூட அதெல்லாம் இவ்வளவு தான் தம்பி இறங்கும் அப்படின்னு நாங்கள் கணிச்சிருக்கோம். ஒருவேளை அவன் கீழே இறங்குற மாதிரி இருந்தான், ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இந்த இண்டஸ்இன் பேங்கை வாங்கி 1400 1500 வாங்கி எத்தனை பேர் தலைவலியோட உட்காந்துருப்பாங்க, கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இது 1400லேருந்து ஒரு 1200க்கு கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாவே இதை வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் விட்டே தூக்கி வெளியே உட்கார வச்சாங்கன்னா எவ்வளவு நிம்மதியாக இருக்குது. இதில் எத்தனை பேர் போய் சிக்காமல் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸுகளில் மாற்றம் என்பது கொண்டு வந்தால் அது ஒரு சந்தோஷமான ஒரு ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு யாருனாலையுமே உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது எந்த பங்கு குப்பு நூலுகும் எந்த பங்கு ஏறும். எது எப்படியோ இது மிக மிக முக்கியமான தகவல். இந்த இண்டஸ்இன் பேங்கையும் ஹீரோ மோட்டோ கார்ப்பையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட்டு அதுக்கப்புறம் இண்டிகோவும் மேக்ஸ் ஹெல்த் கேரும் அடுத்த சேஞ்சஸில் உள்ளே வருது. நண்பர்களே, சமீபத்தில் 5 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருந்தது, 5மே க்ளோஸ் ஆயிடுச்சு. யாருக்கு எந்த ஐபிஓக்கள் கிடைக்கும், எவ்வளவு லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வாரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் யாராவது ஏதாவது ஐபிஓக்களை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யாருக்கு யோகம் கிடைக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பல பேர்த்துக்கு காத்திருக்கிறது இடி முழக்கம் பரிசு அப்படின்னு ஏகப்பட்டது லாபங்கள் காத்திருக்கா அடுத்த வாரத்தில் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்கள், இப்போ சமீபத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்ட பிறகு பல முக்கியமான பங்குகள், அதாவது ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் இறங்குனா ரொம்பவும் இறங்குவான், ஏறுனா ரொம்பவும் ஏறுவான், அல்லது ஏறி இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் பாட்டுக்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பான். எல்லாமே பெரிய பெரிய மூவ்மெண்ட் பர்சன்டேஜுகளாக இருக்கும். ஸோ அந்த வாலட்டிலிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய சில பங்குகள் ஏதாவது இருக்கா?
ஏதாவது அடிவாரத்தில் கீழே விழுந்து கிடக்கா அல்லது மேலே ஏறி கிடக்கா, எந்த இடத்துல இருக்கு, 1 மந்த் லோவா அல்லது 6 மந்த் ஹைவா? இதில் ஒரு உதாரணத்துக்கு ஃபேமஸான பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு. அந்த பங்கு தற்போது ஒரு 2 மந்த்ஸ் லோ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஒரு 130 ரூபா வரைக்கும் போன பங்கு ஒரு 100 ரூபாய் அப்படின்னு அந்த ரவுண்டாக பக்கத்தில் வந்து நிற்கிது. இனி இந்த 100 ரூபாயிலிருந்து ஒரு 130ஆக தன்னுடைய இழந்த இடத்தை மீட்டெடுக்குமா அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போய் சீப்பாக ஒரு லாபத்தை எடுக்குமா அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு அவங்களுடைய ரெகுலர் வருமானம் 120 கோடி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. இன்னொன்றுமே ஃபேமஸான பங்கு தான் பெர்கர் பெயிண்ட் அப்படின்ற பங்கு. என்ன இது இருக்கக்கூடிய செக்டரில் வந்து தற்போது என்ன நடக்குதுன்னா, ஏறுனா இறக்கி விட்டுருவாங்க, இறங்குனா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு இல்லை. இனி மறுபடியும் இன்னொரு 10 பேர் பெயிண்ட் கம்பெனிக்குள்ளே போனான்னா தான் அது மறுபடியும் இனி ஏதாவது பெரிய பிரச்சனையாகும். ஸோ தற்போதைக்கு இந்த பெயிண்ட் ரிலேட்டடான கம்பெனிகள்லாம் ஒரு மாதிரி சைட்வேஸில் போயிட்டாங்க. ஏன்னா போட்டி அதிகமாகிடுச்சு, இருக்கிற பிஸ்னஸை ஆளு கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இயர் லோவில் யாருமே நீ பெயிண்ட் கம்பெனியில் எல்லாம் குப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே 450 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கெல்லாம் போயிட்டு இப்போ ஒரு 3 மாத காலமாக இந்த பங்கு, இந்த பெயிண்ட் ரிலேட்டடான பல பங்குகள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த பங்கு தற்போதைய 2 மந்த்ஸ் லோ அப்படின்ற ப்ரைஸில் வந்து இந்த பெர்கர் பெயிண்ட் என்பது விழுந்திருக்கு. ஸோ இன்னுமே தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு இன்னொரு ரவுண்டு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு மறுபடியும் 450 ரூபா வந்துட்டு மறுபடியும் 600 வரப்போகுதா அல்லது சிறிய விளையாட்டு பண்ண போகுதா அல்லது என்ன அப்படின்றது சில நாட்கள் கழித்து தான் தெரிய வரும். அதே மாதிரி இந்த ட்ரிவேணி டர்பைன் என்பது 0.75% அப்படின்ற டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இவனும் மிகப்பெரிய ஒரு கடும் சரிவு, 650 ரூபாயிலிருந்து தற்போது 1 மந்த் லோ அப்படின்ற மாதிரி ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கு. இதனுடைய லாபம் என்பதும் எப்போதும் பண்ணக்கூடிய 90 கோடி விட கொஞ்சம் குறைச்சலாம் 64 கோடி தான் லாபம் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால தான் அடி வெளுத்து விட்டுருக்காங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீ தன்னுடைய 52 வீக் ஹையக்கு இது போய் தொடர முயற்சி செய்ய போகுதா அல்லது இன்னும் சீப்பாக போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு மிகவும் ஃபேமஸான பங்கு தான் இந்த சிஜி பவர். ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, கடந்த 2-3 மாதமாக ஒரு மிக இதெல்லாம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு இப்படி வெடிச்சு செதறாமல் பெண்டிங்லேயே நிறுத்திட்டு இருக்கான். அப்படியே கூட பெண்டிங் சம்பந்தமாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசணுமே. எப்படி சைனா ஒரு 5 வருஷமாக பெண்டிங் வச்சுட்டே இருந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸில் சம்பாரிச்சே கொடுக்காம திடீர்னு ஒரு 6 மாதத்துக்குள்ள 40% சம்பாரிச்சு கொடுத்து 5 இயர் ஹைட்ஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஹை இருந்தானோ அதை திருப்பி போய் பிடிச்சான் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் நம்ம நிஃப்டி கூட எடுத்துங்க. நம்ம நிஃப்டி இப்போ 1 வருஷமாக சம்பாரிச்சு கொடுக்கல, 5 வருஷத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷமும் ஒன்றும் சம்பாரிச்சு கொடுக்கல. அப்போ 2 வருஷத்தில் பெண்டிங் வச்சுட்டாங்க. அப்போ வந்து இனி 3ஆவது வருஷம் திடீர்னு ஏதாவது பெருசாக உடச்சி தரப்போகுதா அல்லது பெருசாக கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக சம்பாரிச்சு தரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ பெண்டிங் வச்சுட்டு போக திடீர்னு ஒரு 4-5 வருஷமாக சந்தோஷமே இல்லாத ஷேர் மார்க்கெட் திடீர்னு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பெருசாக ஏறிடுவான். ஒரு உதாரணத்துக்கு 25,000லேயே இன்னொரு 2-3 வருஷம் இங்கேயே வந்து முட்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க. யாருக்கு தெரியும், ஒரு 4 வருஷம் கழிச்சு திடீர்னு 35,000 கூட வந்துடலாம் இல்லையா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், எப்போ ஒரு தடவை 10,000 கூட போயிருக்கான். எப்போ அந்த கோவிட் சமயத்தில். சரி 2022க்கு வருவோம், அப்போ வெறும் 15,000 தான். அங்கேருந்து இப்போ 10,000 பாயிண்ட் ஏறி 25,000 இருக்கான். இனி 15,000 வந்தாலும் சந்தோஷம் தான், 35,000 வந்தாலும் சந்தோஷம் தான். நம்ம ஏன் கெட்டதை நினைக்கணும். ஸோ இந்த பங்கு சிஜி பவர் பெண்டிங் வச்சதெல்லாம் சேர்த்து ஆக்சுவலாக நான் பெண்டிங் வச்சுக்கிட்டே வந்தது கீழே விழுகிறதுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி கீழே குடீர்னு ஒரு 500 ரூபாய்க்கு போகுதா அல்லது நான் பெண்டிங் வச்சுட்டு வந்தது மேலே போகிறதுக்கு தம்பி அப்படின்னு மேலே போகுதா அப்படின்றது அதுவும் ஒரு சுவாரஸ்யமான பிரபலமான பங்கு தான். சிஜி பவர் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச பங்கு தான். ஸோ இனி இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ உனக்கெல்லாம் என்னப்பா கவர்மெண்ட் கம்பெனி, நீ எல்லாம் ஒரு நிலையான வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்க, டிவிடெண்டையாவது நீ அள்ளி கொடுக்கலாமில்ல அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க நொந்துட்டு இருப்பாங்க. 1% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசி
தற்போது 52 வீக் லோவில் தான் இருக்கான். இதுவும் ஒரு நல்ல வாலட்டிலிட்டியான பங்கு தான். ஆனால் ஷார்ட் டைம் வாலட்டிலிட்டி கிடையாது. லாங் டைமில் உங்களுக்கு பார்க்குறக்கு எதுவும் பெருசாக மூவ் ஆகலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவனை என்னைக்காவது லாங் டைமில் பார்த்துருக்கீங்களா? லாங் டைமில் அசால்ட்டு பண்ணியிருக்கான். ஒரு இடம் 300 ரூபாய் எங்கே, 1200 ரூபாய் எங்கே, மறுபடியும் 500 ரூபாய் எங்கே, மறுபடியும் 1100 எங்கே, இப்போ மறுபடியும் கீழே வந்து உட்காந்துருக்கான். ஸோ இந்த ஐஆர்சிடிசியுமே இப்போ சமீபத்தினுடைய சேல்ஸ் என்பது ஒரு 330 அவன் ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய ஒரு 300 கோடி பக்கத்தில் பண்ணி, இனி இந்த பங்குமே இனி என்ன பண்ண போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஐஆர்சிடிசி இருக்குது. ஒரு ஃபேமஸான பங்கு. நண்பர்களே, இப்போல்லாம் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டு பில்லு, கரண்ட் பில்லு 1000க்கு மேலே வருதா அல்லது 2000 ரூபா வருதா, அப்போ என்னத்துக்கு நீங்கள் 2000 ரூபா வெட்டியை கட்டுறீங்க, வாங்க உங்களுக்கு மானியத்தோட சோலார் இது போட்டு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வருது. ஆக்சுவலாக எங்கள் திருப்பூரில் இப்போ பாதி காலியாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தில் இப்படி கரண்ட்டு வந்ததுக்கு இப்போ சமீபத்தில் சில வருடங்களில் கரண்ட் விலையை எக்குத்தப்பாக ஏற்றி விட்டுட்டாங்க. கம்பெனி இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வனாந்தர காட்டுக்குள்ளே போய் கோந்துக்கிட்டு மேலே டென்ட்டு கோட்டாயை போட்டுட்டு கரண்ட் பில்லு ஒன்றும் வேண்டாம், இங்கே எல்லாம் கீழே மண்ணில் கோந்து வேலை செய்வோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா துணி தொழில் செய்யக்கூடிய இந்த கார்மெண்ட்ஸ் தொழில் செய்கிறவங்களாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாடகையை முதல்ல இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகிருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு வரி சம்மந்தப்படுத்தி சொன்னாங்க. அப்புறம் கரண்ட் பில்லு கட்டிகிட்டு இருந்தாங்க, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க. இப்படி இருக்க போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தால், அதாவது சட்டியில் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய தொழில் பண்ணி தொழிலில் வர்ற வருமானம் என்பது ஒன்றுமே இல்லை. அது சட்டியே காலியாக இருக்குது. அந்த சட்டியை சுரண்டி இப்படி கரண்ட் பில்லுக்கும் இடவாடையும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நிறைய பக்கம் திருப்பூரில் எப்படி இப்போ ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குதுன்னா, இந்த மாதிரி சோலார் போட்டு தப்பிச்சிக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதுமா இருக்கக்கூடிய பங்கு. அவன் மட்டும் இப்போ நம்ம பல பங்குகளை பார்த்தா யாருமே குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக மேலே காமிக்கல. ஆனால் இவன் ஒருத்தன் தான் இப்போ 308 கோடி லாபம்னு போன குவார்ட்டரை விட அதிகமாக காமிச்சிருக்கான். இவனுக்கு எப்போ டவுன் ட்ரெண்ட் வருதுன்னு தெரில. பட் அட் ப்ரெசண்ட் இந்த செகண்டில் பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த வருமானங்கள் 100 கோடியில் ஆரம்பித்து 300 கோடி வரைக்கும் ஏறுமுகமாக தான் காமிச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு தற்போது 52 வீக் லோவில் வந்து விழுகலை அப்படின்னாலும் ஒரு மாதம் லோவில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இவனும் 1 மந்த் லோவில் தான் வந்து விழுந்திருக்கான். ஸோ நீ 1 மந்த் லோட்டிலிருந்து மறுபடியும் 1 மந்த் ஹையுக்கு போகுதா அல்லது இன்னுமே கீழே போய் 52 வீக் லோ போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. இனி என்னங்கிறது சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். கடைசியாக இன்னொரு ஃபேமஸான பங்கு, வாலட்டிலிட்டியான பங்கு. நீ அடுத்தது அவன் என்ன எதை பண்ணாலும் பெருசாக பண்ணுவானுங்களே அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு வகையான ஒரு பங்கு, வாலட்டிலிட்டி பங்குன்றது இந்த KP-IT டெக்னாலஜிஸ். அதுவும் தற்போது 52 வீக் லோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா 1000 ரூபாயில் இருந்தான். கம்மன் அங்கேயே வந்துருக்க வேண்டியதானே, டபக்குன்னு எந்திரிச்சு 1400ன்னு வந்திருக்கான். அப்படின்னு என்ன 40% ஏறி வந்திருக்கான். அப்புறம் மறுபடியும் 1400லேருந்து 1200 ஆல்மோஸ்ட் ஏறினதுக்கு பழியை தீர்த்துட்டு அப்படின்ற மாதிரி 20% குப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. ஸோ இந்த வகையில் ஃபேமஸான சில பங்குகள் ரொம்ப வாலட்டிலிட்டி. அடுத்தது என்ன பண்ணுவான்னு தெரியாது, எதை பண்ணாலும் பெருசாக பண்ணுவானுங்க. ஆனால் இப்போ எந்த இடத்துல இருக்கானுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த KP-IT டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. ஸோ இதை சில நாட்கள் கழித்து எடுத்து பார்க்கும்போது எந்த பக்கம் போயிருப்பான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பங்குகளில் இதுவும் ஒன்றா இருக்குது. நன்றி, வணக்கம்.